தாஜ்மஹால் என் பின்னாடி தான் இருக்குது. பின்னாடினா அது ஸ்ட்ரெயிட்டாக உள்ள பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் தெரியுது. போகலாமா உள்ள? கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஆனால் நாங்கள் வந்த கிளைமேட் வேறு லெவல். வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி குளிரும் இல்லாமல் மிடில்லாக இருக்கா, செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் அந்த தாஜ்மஹாலை முழுசாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கடவுளே எங்களுக்காக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஹாய், இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நம்ம ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் பார்க்க தான் போகிறோம். நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் டைம் இப்போ என்ன தெரியுமா, 4 தான் ஆகுது. குழந்தைங்களை எழுப்பி கழுவி மூஞ்ச கழுவி கிளப்புறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. நானுமே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு. ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம எப்படி அங்கே போகிற வரைக்கும் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல. இங்கே நல்லா மேக்கப்லாம் போட்டு போகிறோம். இந்த மாதிரி காரில் தான் போக போகிறோம். ருச்சு, சுஜன், நான், அவங்க அப்பா. ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். நம்ம ஊர்லலாம் நாய் எப்படி இருக்கும், ஆனால் இந்த டெல்லி நாய் பாருங்களேன் எப்படி இருக்குது. நல்லா கொழுன்னு இருக்குதுங்க டாக் எல்லாமே. ஆத்தாடி, பார்க்கவே படம் பயங்கரமாக இருக்குது. போகலாமா? ஏதோ ஒரு நாய் மட்டும் இல்லைங்க, எல்லா நாயுமே இப்படி தான் இருக்குது. அது வீட்டில் வளர்க்குற நாயெலாம் கிடையாது. அது தெருநாய், வீட்டு நாய், எல்லா நாயுமே. அது என்னன்னு தெரியல, டெல்லிக்கு அப்படி தான் இருக்கும் போல். போகலாமா? வாங்க போப்பா. வரேன். இல்லை தொடங்குது. ஹாய். ஓகேங்க, இப்போ நம்ம கீழே இறங்கியாச்சு. கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம போகிறோம். அந்த தாஜ்மஹாலை ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்க போகிறேன். பயங்கர அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஐயோ, அது எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கே 3 மணி நேரம் ட்ராவலாம். அந்த ட்ராவலை தாண்டி தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பான்னு தெரியல, அதுக்குள்ளே எப்படி ஆகணும்னு தெரியல. குழந்தைங்களாம் பளிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் அங்கே போகும்போது எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு. போகலாமா? இது நான் உங்களுக்கு லைவாகவே காட்ட போகிறேன். நம்ம தாஜ்மஹாலை நேரில் போய் பார்க்க போகிறோம். அங்கே போனவுடனே சட்ட நனையுது தாஜ்மஹால் அப்படின்னு மனசுக்குள்ளே பாட்டெலாம் ஓடிட்டே இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுக்க போகிறோம். பார்க்கலாம். நம்ம சுஜன் ரொம்ப கால் வலி சுஜனுக்கு. ஆனால் பாவம், நம்ம சொன்ன உடனே அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு கிளம்பிட்டா. லட்சுமா ஆல்வேஸ் எப்போவுமே நம்ம சொல்கிற பேச்சு தான் கேட்பாங்க. கார் வந்துருச்சாம்மா? இங்கே வரலையே, நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோமோ. இப்போ நாங்கள் காருக்காக வெயிட் பண்ணுறோம். இங்கே தான் கார் வரும். இது நாங்கள் தங்கியிருக்க ரூம் இங்கேருந்து தான் வந்திருக்கோம். மேலே இருக்குது, 4th ஃப்ளோர். இங்கே எதுவுமே கீழே இருக்காது, எல்லாம் மேலே தான். வீடுங்களும் படிக்கட்டு வச்சு மேலே தான் இருக்குது, ரூமுங்களும் மேலே தான் இருக்குது. டெல்லி பார்க்கவே இது டெல்லி மாதிரியே தெரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது டெல்லி தான். டெல்லி உள்ளே இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர் பேர்லாம் எனக்கு தெரியல. இப்போ காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஊரில் இருக்கிற பூனையும் சரி நாயும் சரி நல்லா கொழுன்னு தான் இருக்குமா. நம்ம கூட ஒரு 4 நாள் இருந்து பார்ப்போம்மா, கொழுன்னு ஆகிறோமா. ஆல்ரெடி அப்படி தான் இருக்கிறோம், இப்போ இன்னும் வேறையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இது டெல்லி மாதிரியே தெரியலையாக்கான்னு. உண்மையிலேயே இது டெல்லி தாங்க. கஷ்டப்பட்டு வந்திருக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய கார் இன்னும் வந்துட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போவே கிளம்பிட்டாங்க. நாங்கள் தூக்கத்துலேருந்து ஆனால் ஒன்றுங்க, லைஃப்பில் இந்த மாதிரி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சதே கிடையாது. ஒரு தாஜ்மஹாலை பார்க்க. கொசு கடிக்குது. இப்படி வந்துட்டு கொசு எப்படி இருக்கும்? சோகமாக தான் இருக்கும். எனக்கே கஷ்டமாக இருக்குது. சோகமாக தானேப்பா இருக்கு. அப்பா தான் கொடுமை பண்ணி எழுப்பினா. கொசு தாங்க பறக்குதுங்க. சரி, ஓகே. கார் வந்தோடனே நம்ம ஏற போகிறோம். அங்கே போய் சேர போகிறோம். தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். லைவாக நான் காட்ட போகிறேன். அது கரெக்டு. தூங்க போகிறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. காரில் ஏற போகிறோம், அங்கே போய் தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சினிமாவில், டிவியில், அதுக்கப்புறம் எங்கேயாவது வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது தாஜ்மஹால் ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நேரில் எப்படி இருக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. போய் பார்க்க போகிறோம். ஐயோ, எனக்கு ஒரே புல்லரிக்குது உடம்பெல்லாம். அப்படியே ஒரே ஆர்வமாக இருக்குது எப்போ போகிறோன்ட்டு. ஆனால் 3 மணி நேரம் நினைக்கும் போது அதை பார்க்கலாமா வேணாமான்னு கூட தோணுது, அந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே பார்ப்போம் எப்படி நம்ம போகிறோன்ட்டு. கார் இந்த காரா? இந்த சைடு வராதே கார், இந்த சைடு தானேங்க வரும். இந்த கார் தான். ஓகே, கார் வந்துருச்சு. போகலாமா? வாங்க போகலாம். அம்மா, பார்க்குறதுக்கே பயங்கரம் விகாரமாக இருக்குது. ஆக்ராக்குள்ளே வந்தாச்சு. தாஜ்மஹால் பார்க்க போகிறோம்.
என்ன அங்கே படுத்தவங்க இங்கே தான் நாங்கள் எழுந்திரிச்சோம். மூஞ்சை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக டச்சப் போடலான்னா அது கூட விடலைப்பா. வந்துருச்சு வாப்பலான்ட்டு அந்த ஆர்வத்திலே வந்தாச்சு. போகலாம், கிட்ட போக போக எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டே போகலாம். இப்படி தான் என்ட்ரன்ஸ். இதுதான் அப்படியே சுற்றி பார்த்துக்கோங்க. இந்த என்ன சொல்கிறது, அதுதான் என்ட்ரன்ஸ். டிக்கெட் வேறையா? டிக்கெட்டு எதுக்கெல்லாம் டிக்கெட் பாருங்கள். சினிமாவுக்கு போனால் டிக்கெட்டு, பார்க்குக்கு போனால் டிக்கெட்டு, பார்க்கிங் போட்டால் டிக்கெட்டு. தாஜ்மஹால் யாருக்கோ கட்டி விட்டது, அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டு. இப்படிலாம் இந்த உலகம் மாறி வந்துருக்கு. சரி, ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு கிட்டே போகும்போது அப்படியே பேசிட்டே போகலாம். இந்த வண்டியில் தான் தாஜ்மஹால் போக போகிறோம். பயங்கரமாக இல்லை வண்டி. சரி அம்மாடி, வந்துடும். ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தா தாஜ்மஹால் போகிற மாதிரியே தெரில, ஏதோ டீ கடைக்கு வந்த மாதிரி இருக்குது. கூப்பிட்டு போய் சும்மா சுற்றி காமிச்சிட்டு இதுதான் தாஜ்மஹால் சொல்லுவாரோ, அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். 3 மணிக்கு எழுந்திருக்கேன். எப்படி இருக்குது தெரியலையே. சீக்கிரம் கொஞ்சம் வண்டி எடுக்க சொல்லுங்கள் அந்த டிரைவரை. அப்படியா, போய் உட்காருங்க போங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். என் கையில் வச்சுருக்கிறது தெரியுமா, இதை போட்டுட்டா வந்து அந்த உள்ளே இருக்கிற சமாதியை போய் கிட்ட போய் பார்க்க முடியுமா. அது வரைக்கும் நம்ம வந்து வெறும் காலில் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. இன்னொரு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். அது வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான். உள்ளே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 250. ஓகேவா, அது நாங்கள் வந்து எடுத்தாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ நம்ம இங்கே வரப்போகிறோம், இதுதான் ஏதோ ஃபஸ்ட்டு அதிசயமாக வந்துட்டோம், பரவாயில்ல, அதனால் வந்து பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். போகலாமா, வாங்க போகலாம். கிட்ட வந்துட்டோம். செக்கிங் என்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து கிட்ட வந்துட்டோம். நம்ம தாஜ்மஹால் கண்ணுக்கு நேராக இருக்குது, பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதிலெல்லாம் எப்போவுமே டிவிலெல்லாம் பார்க்குறது தானே, அதனால எனக்கு எதுவும் பெருசாக அது எதுவும் ஆகலை. ஆனால் பார்க்க போகிறோம், கிட்ட போகணும். போக போக அப்படியே கையில் சிலுக்குது. ஒருவேளை அந்த லவ் இருக்கிறதுனால ஆகுதோ. ஓ, எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் எத்தனை தாஜ்மஹால்னு கண்டுபிடிக்கிறது? ஒயிட் கலரில் இருக்குமோ? நெருங்கிடுச்சு வந்துட்டோம். இதானே, எனக்கே டவுட்டாக இருக்கு. ஓ, இதுதான் தாஜ்மஹால்ல. ஏன் அது என்னங்க எல்லா இடத்துலையும் ஒயிட்டாக இருந்தது, இது மட்டும் இந்த கலரில் இருக்கு? அதுவும் இருக்குது, அதானே பார்த்தேன். என்னடா இது தாஜ்மஹால்னா ஒயிட்டாக காட்டுறாங்க, இதில் தான் இந்த கலரில் இருக்கேன்ட்டு. அதுவும் இருக்கு பாருங்க. வா, என்ன தெரியவே இல்லடி, அதுக்குள்ள செம்மையா இருக்கா. ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு அட்லீஸ்ட் ஒரு படி மண்ணாவது எடுத்துகிட்டு போயிடலாம். தாஜ்மஹாலில் வேப்ப மரம், ஆலமரம், புளிய மரம்னு நம்ம நாட்டு மரம் எல்லாமே இருக்குது. வா, சூப்பரில். இதுதான் நம்ம நாடு. மஹால் என் பின்னாடி தான் இருக்குது. பின்னாடினா அது ஸ்ட்ரெயிட்டாக உள்ள பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் தெரியுது. போகலாமா உள்ள? கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நம்ம மேலெல்லாம் போகலாமா? அது உள்ளேயே போகலாம்ப்பா, போகலாம். இதெல்லாம் டிவியில் பார்த்தது. இந்த பாட்டு, பூக்கள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாஜ்மஹாலை பார்க்குறதே பெரிய விஷயம், ரொம்பவே அதிசயமாக இருக்குது. ஆனால் அதே நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க நம்ம தாஜ்மஹால் உள்ளேயே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது பார்க்க ஒரு மாதிரி அழ வர மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்கள் 4 மணிக்கு எழுந்து வந்தோம். சரி, நாங்கள் தான் சீக்கிரம் போல நினச்சா, எங்களை விட 3 மணிக்கு 2 மணிக்கு எழுந்துச்சு வந்தவங்களாம் இருக்காங்க. நாங்கள் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். இதில் வேறு பெருமையாக சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக எழுந்துட்டேன். இல்லை, லேட்டு. எவ்வளோ பேர் அதுக்கு முன்னாடி இருக்காங்க. வா, செம்மையாக இருக்குல்ல அந்த ஃபீல். ஏங்க சும்மா வீடியோ எடுத்துகிட்டு வரீங்களா, உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லையா? எதை பார்க்கவே. அதுக்கு தான் இன்றைக்கி நானும் ஒயிட் ட்ரெஸ். இது வந்து நான் எப்போ நான் ஃபுல்லாக பார்த்தேன்னா, இந்த ஜீன்ஸ் படத்தில் டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்த், அப்போ தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் நடுவில் தண்ணி இருக்கும், அவங்க வந்து அங்கே நின்று ஆடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன்ப்பா,
இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த உதவி பண்ண அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அப்படியே கொஞ்சம் வந்து ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க, அவர் இருக்கிறதுனால கடவுள் இருக்கிறதுனால தானே நீங்களும் இந்த மாதிரி கூட்டு வர முடிஞ்சுது. கடவுளெல்லாம் நம்ம பகைச்சக்கூடாது. அதே உங்களுக்கும் நன்றி, கூட்டு வந்து காமிச்சிங்க. இது வரைக்கும் நம்ம ஊரை விட்டு தாண்டாத எனக்கு டெல்லி கூட்டு வந்து காமிச்சிருக்கீங்க. சும்மாவா? மாஸ் தான். போதுமா இல்லை என்ன ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவா உங்களை பற்றி? சூப்பராக இருக்குல்ல, பார்க்க செம்மையாக இருக்கு. இப்போ வந்து என் கூடவே நீங்கள் வாங்க, கிட்ட போவோம். அப்படியே காட்டிகிட்டே போகிறோம். அந்த கிட்ட அந்த தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நான் அந்த பொம்மையில் டிவியில் பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்க நம்பவே முடியல. உண்மையிலேயே நம்ம தானான்ட்டு இருக்கு. அந்த வியூ செம்ம சூப்பராக இருக்குல்ல. அப்பப்போ ஒயிட் அடிப்பாங்கல்ல. எதுவுமே இல்லை. ஸ்டோரிலாம் தெரியுமா உங்களுக்கு? இதை கட்டினவன் யார் யார் கட்டினாங்களோ எல்லாருக்கையும் வெட்டிட்டாங்க தெரியுமா? கையை வெட்டி, கண்ணை வெட்டி, எல்லாத்துக்குமே அதை வெட்டி. என்னப்பா இது கொடுமையா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தவங்க கையை கண்ணெல்லாம் வெட்டினா எப்படி? எதுக்கு தெரியுமா வெட்டினாங்க? அந்த வாசல் கரெக்டாக கிட்ட வந்தாச்சு பாருங்க, தண்ணிலாம் வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. லெஃப்ட் சைட் போகணுமா? ஐயோ, உண்மையிலே தாஜ்மஹால் தான். நான் தான் கிளிக்கிட்டா. ஆனால் நாங்கள் வந்த கிளைமேட் வேறு லெவல். வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி குளிரும் இல்லாமல் மிடிலாக இருக்கா. செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் அந்த தாஜ்மஹாலை முழுசாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கடவுளே எங்களுக்காக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்லவங்களுக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நல்லவங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா. கிட்ட வந்துட்டோம். அந்த குரங்கு பாருங்களேன், காலில் போடுறதே கையில் அப்படியே தலையில் எடுத்து போட்டுக்குது. அம்மா அது கையில் எடுத்து பிடிக்கிட்டு போல. எனக்கு பயமா இருக்கு. இது வச்சுக்கோங்களேன், பயமா இருக்கு. குரங்கு வந்து புடுங்குதுன்னு. சென்னை தான் நீங்க? இவ்வளோ நாள் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனால் தாஜ்மஹால்லையும் வந்து பேசுறது செம்ம ஹாப்பிங்க. உண்மையிலே இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. போலாமா கிட்ட? ஏன் அது